பேசாம இருக்க மாட்டேன். நீங்க போகல, அவங்க உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துருவாங்களா? வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம வாய மூடு. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆம்புலன்ஸ். இறங்குடா முதல்ல. ஏய், இவங்கெல்லாம் என்னோட மெய் காவலர்கள். எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க, தேவைப்பட்டா மத்தவங்களோட உயிரையும் எடுப்பாங்க. எடுக்க சொல்லவா? ஏய் ஏய், சைலண்டா இருந்தனா டேமேஜ் இல்லாம போலாம். இல்லன்னா வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சு விடுறா. விடுடா. டேய் விடுன்னு சொல்றல. தள்ளுறா. மேடம், உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் மேடம், இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். நன்றி. இப்படி அவசரமா செய்வோன்னு நினைக்கலங்க. நம்ம கையில என்ன இருக்கு? அம்மா திருப்திக்காக செய்யறோம், அவ்வளவுதான். எனக்கான மட்டும் சொல்லாத. நீ நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காகவாவது செஞ்சுதானே ஆகணும். அம்மா, பெருசா சொல்லி செய்யலையே தவிர கடவுள் சன்னிதானத்துல செய்யறோம்ல, எல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்காங்க. சிவா, சொல்லுங்க. மாலை, மஞ்சள் தண்ணி, சல்லடை எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. ரெடியா இருக்குங்க. நம்பூதிரி சொல்லும் போது ஐயா அம்மாவுக்கு மாலை போடணும். குடும்பத்து பொண்ணுங்க மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து தலையில ஊத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சொன்ன தாம்பரம் மலர் மாலை தானே கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க. ஆமா. அந்த மாலை மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஜனனி, தண்ணி குடத்துல மஞ்சளை கலந்து மஞ்சள் தண்ணியா ரெடியா வச்சுக்கோ. அண்ட் ஜல்லடியும் ரெடியா வச்சுக்கோ, சொல்லும் போது ஊத்தணும், சரியா? சிவா, யார் முன்னால மஞ்சள் தண்ணி ஊத்தணும்? நான் தானே ஊத்தணும். இங்க பாரு, வயசுல நான் தான் மூத்தவ, நான் தான் ஊத்தணும். அது எப்படி? நான் தானே இந்த ஃபேமிலிக்கு மருமக. ஹலோ, அம்மா ராசாம்பளத்தோட கூட பிறந்த தங்கச்சி, அவங்களுக்கு தான் முதல் உரிமை. யாரும் வேண்டாம், நான் தான் மூத்த மகன், நானே ஊத்திக்கிறேன். நீங்க எதுக்கு போட்டி போட்டுக்கிறீங்க? அண்ணி, அண்ணா பாக்குறாரு, அமைதியா பேசுங்க. ரம்யா, ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் வா. மாலையை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. மாமா, மாலை எடுத்துட்டு வாங்க. என்ன வெடிக்க பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. சித்தி, சிவா கால் பண்றாரு. எடுத்து என்னன்னு கேளு. ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்றது? என்னாச்சு? எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சித்தி, என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சித்தி. முதல்ல எடுத்து என்னன்னு பேசு. நீ சொல்லலைனாலும் நான் சொல்றேன். எடுக்காம போன தப்பாயிடு துளசி. ஹலோ, இருங்க, சித்தி பேசுறாங்க. துளசி, துளசி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட தான் நான் பேசணும், ப்ளீஸ். ஏன் கேட்டையா? என்ன? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நானா? என்ன சொல்றீங்க? அப்பா உயிரை உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க தான் உதவி பண்ணணும். ஐயாவுக்கு என்னாச்சு?
எங்க இருக்காரு? நீங்க உடனே வீட்ல இருக்கிற தாமரைப்பூ மாலை எடுத்துட்டு கோயிலுக்கு வரணும். ஐயோ, வெளியே பூட்டி இருக்கேன். ஹலோ துளசி, அப்பா அம்மாக்கு அந்த மாலையை போட்டு தான் 60ஆம் கல்யாணம் பண்ணணுமா? அப்பதான் அப்பாவுக்கு அந்த கண்டமே விலகுமா? மாலை எங்க வீட்லயா இருக்க? ஆமா, மறந்துட்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து நான் வந்து எடுத்துட்டு வர நேரம் இல்ல. நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வாங்க, நான் ஆட்டோ கால் பண்ணி வர சொல்றேன். சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். சிவா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடையில போய் வர மாலை வாங்கிக்க வேண்டியதானே? ஐயோ துளசி, அது நார்மல் மாலை இல்ல, தாமரைப்பூ மாலை. முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கினது. உடனே அந்த தாமரைப்பூ மாலை எல்லாம் வெளியே கிடைக்காதுங்க. நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வாங்க. அதுதான் வேணும்னு இங்க நம்பூதிரியே சொல்லிட்டாரு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நானே வரேன். டைம்குள்ள வந்துடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் துளசி, தேங்க்யூ. ஏய், என்ன துளசி இது? நாம எப்படி வெளியில போறது? எப்படியும் போய் தான் சித்தி ஆகணும். இது ஐயா உயிர் சம்பந்தப்பட்டது. என்ன பண்ணி வெளியே போறது? என்னாச்சு? என்ன பண்ற? இருங்க சித்தி. ஹலோ, அக்கா எங்க இருக்கீங்க? என்னம்மா, எங்கேயாச்சும் போகணுமா? அக்கா, உயிர் போற அவசரம். கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ்? இதோ வரேம்மா, பக்கத்து தெருவில் தான் இருக்க. இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. சரிம்மா. அக்கா வராங்க. நல்ல வேலை, இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருந்திருக்காங்க. வந்துருவாங்க.